கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை வெறுத்து வாழும்போது, கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழும்போது அவர்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை வெறுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை வெறுத்து, அவருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் நாம் வாழ்கிறோமா? உண்மையாய் வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை அவருடைய பிள்ளைகளாகி நாமும் வெறுத்து வாழ வேண்டும். கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள் இருக்கும் என்றால் தீமையான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தீமையான காரியங்களை பின்பற்றாமல் நன்மையான காரியங்களை பின்பற்ற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டோமோ, நாம் அவருடைய பிள்ளைகள், நம் தேவனால் உண்டாக்கப்பட்டபடியால் நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை நாம் வெறுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது அன்பு கூறும்போது, நாம் அவரை நேசிக்கும் போது தீமையான காரியங்களை வெறுத்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை நேசிக்கிறோமா? அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நாம் அவரை நேசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தீமையான காரியங்களை நாம் வெறுத்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து மீது அன்பு கூற கற்றுக்கொள்வோம். அவரை நேசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டு இருக்கிறது. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை நாம் செய்தோம் என்றால் நாம் ஜீவனுக்கு செல்வோம், பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தீமையான காரியங்களை செய்வோம் என்றால் அது மரணத்துக்கு ஏதுவாக முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்ய வேண்டுமா, தீமை செய்ய வேண்டுமா, நம்முடைய வழிகளை தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். நமக்கு முன்பாக இருக்கிற வழியிலே, நன்மையான வழியிலே நடக்கும்போது, கர்த்தரை பின்பற்றி ஜீவ வழியை நோக்கி செல்லும் போது அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய நித்திய வழியிலே நடக்க வேண்டும். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நம்முடைய கால்களை தீமையான காரியங்களுக்கு விலக்கி இயேசு கிறிஸ்துவையை பின்பற்றும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் வாழும்போது, நீதியான காரியங்களை செய்யும் போது நம் நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீதியான காரியங்களை செய்யும் போது நித்திய ஜீவன். தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தீமையான காரியங்களை செய்ய செய்ய மனம் திரும்பாமல் மறுபடியும் தீமையிலே நிலைத்திருக்கும் போது அது மரணத்துக்கு ஏதுவாகிறது என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை ஜாக்கிரதையுடன் தேடுவோம். அப்பொழுது கர்த்தருடைய கரத்திலிருந்து இரக்கங்களையும் தயையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை நாம் தேடும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே சத்ருவானவன் கிரியை செய்வான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தீமையை தேடாதபடிக்கு
நன்மையான காரியங்களை தேடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தீமையான காரியங்களை வெறுப்போம், பாவத்தை வெறுத்து வாழ்வோம், துன்மார்க்க காரியங்களை வெறுத்து வாழ்வோம், கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுத்து வாழ்வோம். பெருமையான காரியங்களை வெறுப்போம், அகந்தையான காரியங்களை வெறுப்போம், தீய வழியை வெறுப்போம், பொய் பேசுகிற காரியங்களை வெறுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் வெறுத்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யும் போது, நன்மையான காரியங்களை பின்பற்றும் போது, இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது நமக்கு விரோதமாய் எந்த சத்துரும் எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் தீமையான காரியங்களை யோசிக்கிறார்களோ, தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே விழுந்து போகிறார்கள். ஆனால் நன்மையை யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்களை யோசித்து கர்த்தருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக கூறுகிறது, ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யார் தீமைக்கு விலகுவார்கள் என்றால் ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள் பயந்து தீமைக்கு விலகுவார்கள். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு ஞானம் உள்ளவர்கள் தீமையான காரியங்களுக்கு விலகி விடுவார்கள். ஆனால் துன்மார்க்கரோ தீமையினாலே நிறையப்படுவார்கள். மதியினனும் மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஞானத்தில் குறைவுபட்டவர்களாய் இருப்போம் என்றால் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத ஒரு மைய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை விட்டு விலக நமக்கு ஞானம் தேவை, கிருபை தேவை, அவருடைய வல்லமை தேவை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம். தீமையான காரியங்களை விட்டு விலக அதற்கேற்ற கிருபைகளை தேவனிடத்தில் கேட்கும்போது, காத்திருந்து கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களை விட்டு விலகி வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதியான காரியங்களை செய்யும்போது, உண்மையோடு வாழும்போது பரிபூரண நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி அவருக்கு பிரியமுள்ள வழியிலே நடப்போம். தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்வோம். சமாதானத்தை தொடர்ந்து அதை பின்பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரை துதிக்கிறோம், வல்லவரை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே துதிக்கிறோம் அப்பா. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களோடு கூட இருந்து ஆபத்துக்கு தப்புவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே குடும்பத்திலே யாருமே இல்லாமல் தனிமையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குவீராக.
என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. உடைய வல்லமையினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. ரீபா ரபா ரபா ஹதர ஷே தேனே கபா ரபா ரீ ஆக்கபோர ஷேகல் எதேனம ரஹர தரபலா. என் தேவனை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்வீராக. நம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. அப்படியே சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. அப்படியே சுகமாக்கு கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையை உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் யோசிக்கிறார்களோ அந்த குடும்பத்தை என் தேவன் சந்திப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. காத்திருந்து புது கிருபைகளையும் புது வல்லமைகளையும் தரித்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.